ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராஜா தீன்சா குக்கிங் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பெரியவங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி மக்ருனி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குக்கரில் குழையாமல் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். பிரியாணிக்கு போடுற மாதிரி ஸ்பைசஸ் போட்டு இந்தளவுக்கு வெங்காயம் வந்து ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து இந்தளவுக்கு கட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இந்தளவுக்கு நல்லா ப்ரௌன் கலராக வர அளவுக்கு வதக்கிட்டு மல்லித்தலை யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட நம்ம பிரியாணி ஸ்டைலே தான் செய்கிறோம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மக்ருனியும் கொஞ்சம் கூட குழையாது. இப்போ வந்து புதினா தலை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வந்து இது குழையும் அந்த மாதிரிலாம் இல்லை. நான் செய்கிற மாதிரி அதே மெத்தேடில் செஞ்சால் கண்டிப்பாக வந்து சூப்பராக பர்ஃபெக்டாக குக்கரில் 2 விசில் வச்சு சூப்பராக எடுத்துடலாம். இப்போ காரத்துக்கு தகுந்த அப்படி மிளகாய்த்தூள் வந்து கூடவோ குறைச்சோ யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எண்ணெயில் வதக்கும்போது தான் நம்ம வந்து பிரியாணிக்கோ இந்த மாதிரி டிஷ்ஷுக்கெல்லாம் கலர்ஃபுல்லாக வரும். நான் பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் போடுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சிக்கன் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் சிக்கன் போடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சமாக இதுக்கு தகுந்த அப்படி உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போவே சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து இதில் கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். டொமேட்டோ சாஸ் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வேணும்னா போட்டுக்கோங்க, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு 2 தடவை வந்து நான் ஸ்ப்ரிங் மாதிரி இந்த மக்ருனி எடுத்திருக்கேன். ஒரு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எண்ணெயோட வந்து ஒரு நல்லா 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் கலக்க அளவுக்கு நல்லா கிண்டிக்கோங்க. அப்போ தான் வந்து மக்ருனி ஒன்றோட ஒன்று ஒட்டாது லாஸ்ட்டில். இப்போ மக்ருனி நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு இதை வந்து உப்பு உரப்பு போதுமான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா மூடி வச்சு விசில் வந்துருச்சு. இப்போ சூப்பரான மக்ருனி பாருங்கள், கொஞ்சம் கூட குழையாமல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா நம்ம சாப்பிட்ற மாதிரியே. இப்போ இதில் வந்து ஒரு 2 முட்டை மட்டும் உடச்சி ஊற்றி நல்லா சூடோடு இருக்குது. அப்போ சூடோடு இருக்கும் போதே 2 முட்டையை இதில் உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சூப்பரான டேஸ்ட்டான மக்ருனி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வந்து இந்த டிஷ்ஷை உங்களுக்கு பெரியவங்களோ சின்னவங்களோ செஞ்சு சாப்பிட கொடுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.